வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம். நவ திருப்பதி சீரீஸில் 3ஆம் நவ திருப்பதியான திருப்புளியங்குடிக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஏற்கனவே 2 திருப்பதிகளை நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்ரீ வைகுண்டம் அப்புறம் ஸ்ரீ வரகுணமங்கை. இந்த 2 நவ திருப்பதிக்கு நம்ம ஆல்ரெடி போயிட்டு இப்போ 3ஆம் திருப்பதியான திருப்புளியங்குடியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ பூமி பாலகர் அப்படின்னு சொல்லக்கூடிய காசினி வேந்தன் பெருமாளை தரிசனம் பண்ண தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஒரு சமயம் மகாவிஷ்ணு லக்ஷ்மி மாதாவோட பூலோகத்தில் கருட வாகனத்தில் உலா வந்துக்கிருந்தப்போ அவர் வந்துக்கிருந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு மணல் மேடான ஒரு பகுதி இருந்ததை பார்த்து அங்கே அமர்ந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த எழில் கொஞ்சம் அமைப்பில் பேசிக்கிட்டு இருந்ததை நாரத முனிவர் பார்த்துட்டு உடனே போய் பூமாதேவியிடம் அவர் சொல்ல, பூமாதேவி வெகுண்டெழுந்து வைகுண்டத்தை விட்டு பாதாள லோகத்துக்கு போயிட்டாங்க. பூமாதேவி கோபத்தில் போனதுனால உலகத்தில் குடிக்க தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரின்றி உயிர்கள்லாம் தத்தளிக்கிறத அறிஞ்சு 33 கோடி தேவர்களும் திருமாலை போய் முறையிட்டு திருமாலும் என்ன பண்ணார், பூமாதேவியோட கோபத்தை அறிஞ்சு பாதாள லோகம் போய் அவங்கள சமாதானப்படுத்தி மீண்டும் அவர் வந்து இந்த இடத்துல காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு. கோபமாக போன பூமாதேவியோட கோபத்தை தணிச்சதுனால இவரை பூமி பாலகர் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சினி வேந்தர் அப்படின்றது தான் காசினி வேந்தர். காய்ச்சினி அப்படின்னா இந்த உலகத்தை காத்தருளிய பெருமாள் அப்படின்ற அர்த்தத்தோட இங்கே காய்ச்சினி வேந்தராக இவர் காட்சியளிக்கிறாரு. இங்கே இருக்கிற பெருமாள் பார்த்திங்கன்னா 12 அடி உயரம் கொண்ட சயன குளத்தில் காட்சி தர்றாரு. ஏற்கனவே சொன்னது போல் இந்த தலம் புதன் பகவானுக்கு ரொம்ப விசேஷமான தலங்க. நவ திருப்பதிகளில் நீங்கள் நவகிரகங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக சன்னதி இருக்காது. பெருமாளே அந்த நவகிரக அம்சமாக நமக்கு காட்சி தருவார். இந்த திருத்தலம் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். இந்த தலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெருமைகள் இருக்குது. பெருமாளோட நாபியில் இருந்து தாமரக்குடி தனியாக கிளம்பி அந்த சுவத்தில் இருக்கிற பிரம்மாவோட தாமர மலரோட இணைஞ்ச மாதிரியும், பாத தரிசனம் செய்ய வெளிப்பிரகாரத்தில் இருந்து ஜன்னல் வழியாக தரிசனம் செய்கிறதும் இங்கே பிரசித்தி பெற்றது. இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்ட புத்திரர்களால் சாபமடைஞ்ச ராட்சசனாக திறந்த யக்ஞ சர்மா என்ற பிராமணனுக்கு பகவானால் சாபமோஷனம் இந்த தளத்தில் தான் கிடச்சிது. வருணன், நிருதி, தர்மராஜன், நரர் ஆகியோருக்கு பெருமாள் இங்கே காட்சி தந்ததாக சொல்கிறாங்க. ஒரு முறை ராமானுஜர் இந்த கோயிலில் உள்ள பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு ஆழ்வார் திருநகருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆழ்வார் திருநகரி போகிறதுக்கான தொலைவு தெரியல. அப்போது அந்த பகுதியில் நெல்மணிகளை காய வச்சுக்கிட்டு இருந்த அர்ச்சகரோட பெண்ணிடம் போய், அம்மா ஆழ்வார் திருநகரி எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டப்போ அந்த பெண், கூப்பிடும் தூரத்தில் தான் ஆழ்வார் திருநகரி உள்ளது அப்படின்னு சாதுரியமாக பதில் சொல்ல ராமானுஜரோட கண்களில் நீர் பெருக, நாமும் கூப்பிடும் தொலைவை எய்துவிட்டோம் அப்படின்னு ராமானுஜர் பதிலளித்தார். அந்த அளவுக்கு இந்த தளத்தில் வளர்ந்தவங்களுக்கு ஞானம் வந்துவிடும் அப்படின்றது ஒரு சிறப்பு அம்சங்க.
இதெல்லாம் வந்து இந்த தல வரலாறு. சொன்னது போலவே இந்த கோயிலில் மூலவராக பார்த்தீங்கன்னா பூமி பாலகர் அப்படின்னு சொல்லி பூமாதேவியை சமாதானம் செய்த பூமி பாலகரை நமக்கு காட்சி தராரு. உற்சவமூர்த்தி காய்ச்சின வேந்தன். சில பேர் இதை காய்ச்சின வேந்தன் அப்படின்றத காசினி வேந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாயார் பார்த்திங்கன்னா மலர்மகள் நாச்சியார், நிலமகள் நாச்சியார், புளியங்குடி வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 தீர்த்தம் இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது. வருண தீர்த்தம், நிருதி தீர்த்தம். இந்த தலம் அமைஞ்ச மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். இந்த ஊருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் இந்த புளியங்குடி இருக்குது. சொன்னது போலவே நீங்கள் இதை பஸ்ஸில் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நிறைய நவத்திருப்பதி தலங்களை ஒரே நாளில் கவர் பண்ண முடியாது. நீங்கள் கார் அமைத்து வருவது ரொம்ப சிறப்பு. மக்களே, நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு. மீண்டும் இதுபோல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.